Hi guys, so welcome to my channel Adventures with V. ஸோ நம்ம வந்து இந்த வாரம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து how to make tea. அது வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் ஒரு டீ போடுறதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ பெரிய வீடியோ அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். பட் திஸ் டீ இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் பிகாஸ் நானே வந்து ஒரு டீ மசாலா பவுடர் நானே பண்ணியிருக்கேன். ஸோ அதை போட்டு வி ஆர் ஹேவிங் பாட் டீ. இப்போ நம்ம வந்து நார்மலாக இஃப் யூ கோ டு எனி சிட்டியில் வந்து இப்போ ஹைதராபாத், சிட்டிஸ் லைக் ஹைதராபாத் ஆர் பெங்களூர், அண்ட் அந்த பாட் டீ வந்து வெரி பாப்புலர். ஸோ இந்த பாட் டீ வந்து நம்ம மசாலா பவுடர் போட்டு டீ தூள் போட்டு நம்ம வந்து எப்படி குடிக்கலாம். இந்த பாட்டில் வந்து சூடு டீ ஊற்றினீங்கன்னா ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நம்ம சாதா கிளாஸில் ஊற்றி குடிக்கிறதுக்கும் நம்ம இதில் ஊற்றி குடிக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. டேஸ்ட்டே உங்களுக்கு தனியாக இதில் ஃபீல் ஆகும். ஸோ அதுதான். ஸோ மசாலா டீ பாட்டில் போட்டு நம்ம எப்படி குடிக்க போகிறோங்கிறது தான். இந்த பாட்டு வந்து ஒன்றும் இல்லைங்க, நான் வாங்கலாம் இல்லை. ஆக்சுவலாக வென் வி ஆர்டர் இன் ஸ்விக்கி, ரைட், ஸ்விக்கியில் வந்து இரானி சாய் ஆர்டர் பண்ணும்போது தே ஆர் கிவிங் இட். ஸோ நான் ஸ்விக்கியில் கொடுத்தது தான் நான் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து எப்படி பண்ண போகிறோங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு எப்படி டீ பண்ணலாம், மசாலா டீ ட்ரிங்கிங் வித் பாட், அதுதான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ், இன்ஸ்டெட் ஆஃப் எனி அதர் யூட்டென்சில்ஸ், வி ஆர் கோனா யூஸ் திஸ் பாட். டீ நார்மலாக போடுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட கேட்டிங்கன்னா டீ வந்து பால் நிறைய இருக்கணும், தண்ணி கம்மியாக இருக்கணும். டீ வந்து எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். டீ வந்து எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். டீ தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய இப்போ ஹோட்டல்ஸ்லேயோ இல்லை நம்ம வீட்டில் பண்ணும்போது கூட மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலில் வந்து தே வில் ஆட் மோர் வாட்டர், ஜாஸ்தி தண்ணி விட்டுறாங்க, அதில் கலந்துடுறாங்க. ஏன்னா நிறைய பால் இருக்குமேன்ட்டு. நான் அப்படி பண்ணால் உங்களுக்கு இதில் டேஸ்ட்டு கண்டிப்பாக வராது. இதில் என்னென்னா மோர் மில்க் அண்ட் வெரி லெஸ் வாட்டர். தண்ணி எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணுங்கள். அப்போது டீ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களை சொல்லியிருந்தேன் இல்லையா, நானே ஒரு மசாலா பண்ண போகிறேன், மசாலா பவுடர் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இஞ்சி இல்லைனா சுக்கு, ஜிஞ்சர் ஆர் ட்ரை ஜிஞ்சர், அதுக்கப்புறம் கார்டமம், ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, அது வந்து யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் க்ளோவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஸ்பைசஸ், இந்த பட்டை இருக்கும், பட்டை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ வந்து எப்போதுமே இதில் ஜிஞ்சர் வந்து ஜாஸ்தி இருக்கணும். ஸோ 25 to 30 grams ஆஃப் ஜிஞ்சர், சரிங்களா? ஜிஞ்சர் இல்லைனா சுக்கு, ஜிஞ்சர் ஆர் ட்ரை ஜிஞ்சர், எனிதிங் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் மீதி நான் சொன்ன க்ளோவ்ஸு, கார்டமன், அப்புறம் பட்டை, பெப்பர், இது எல்லாமே சேர்த்து ஒரு 15 to 20 grams இருந்தால் போதும். ஸோ ஓவரால் வி ரிக்வயர் 50 grams ஆஃப் ஸ்பைசஸ். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு, அப்புறம் கார்டமன், ஐ மீன் அந்த க்ளோவு, அப்புறம் அந்த ஸ்பைசஸ், அப்புறம் பெப்பர், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கணும். வித்தவுட் ஆயில், ட்ரை பேனில் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அதை பண்ணியாச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். சாட்டே வந்து மேக்ஸிமம் ஒரு 5 minutes, அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அந்த வாசனை வர ஆரம்பிச்சிடும். அந்த வாசனை வரும்போது அப்படி வரும்போது அதை நிப்பாட்டிடுங்க. அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. ஏன்னா அதுவே சூடோட நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா வெந்துடும், கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மிக்சியில் இருக்க அந்த புஷ்ஷும் வந்து
கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப ஹீட் ஆகிடும். ஆல்ரெடி மிக்சியில் போடும்போது ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் ஆக்கிக்கணும். ஸோ பவுடர் ஆக்கி நம்ம நார்மலாக எப்படி வீட்டில் டீ பண்ணுறோமோ அந்த டீ தூளில் இந்த மசாலா பவுடரையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி இதில் ஊற்றி குடித்தா போதும். ஸோ இதுதான் ஹாட் மசாலா பாட் டீ.